வெல்கம் டு லவ் குரு சேனல். நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் லவ் குரு பேசுகிறேன். எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை எப்படி லவ் பண்ண வைக்கிறது? ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அழுதுட்ருக்கீங்க, பைத்தியக்காரி மாதிரி இருக்கீங்க, அவரை கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் பிரேக்கப்புக்கு என்ன வேணால் ரீசன் சொல்லிக்கட்டும், வீட்டில் ஒத்துக்கலை, ரிலீஜியன் இஷ்யூ, ஜாப் இஷ்யூ, என்ன வேணால் இருக்கட்டும். ட்ரூ ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் லோயர் வேல்யூ. நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி அழுதுட்டும் கெஞ்சிட்டும் பைத்தியக்காரி மாதிரி சேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணை, ஓகேவா, அவர் எப்படி லவ் பண்ணுவார்? இந்த மாதிரி ஒரு பையனை நீங்கள் லவ் பண்ணுவீங்களா? ஸோ கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, ஒரே இஷ்யூ, நீங்கள் லோயர் வேல்யூ, அதனால தான் அவருக்கு உங்கள் மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் போச்சு. இன்னும் ஈஸியாக புரியாமல் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்களை வேணான்னு சொல்கிறாரு. நாளைக்கு நீங்கள் ஐஸ்வர்யா ராயாக மாறிட்டீங்க, அப்போயும் உங்களை வேணான்னு சொல்லுவாரா? மாட்டார். உண்மையிலே நீங்கள் வேணாங்கிறது தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, வீட்டில் ஏதோ இஷ்யூ இருக்குது அதனால தான் உங்களை வேணாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஐஸ்வர்யா ராய் ஆனாலும் அப்பையும் உங்களை வேணான்னு சொல்லணும்ல. பட் அப்போ மட்டும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். அப்போ நடுவில் என்ன டிஃப்ரென்ஸு? ஐஸ்வர்யா ராய் ஹையர் வேல்யூ. ஸோ கேர்ள்ஸ், கிளியராக தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் லோயர் வேல்யூ, அதனால தான் இப்போ உங்களை வேணாங்கிறாங்க. ஸோ சிம்பிள். ஒன்ஸ் நீங்கள் ஹையர் வேல்யூவாக மாட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஃபைன். எப்படி உங்களை ஹையர் வழியாக காமிக்கிறது? ஸோ அவரை சேஸ் பண்ணுறத கம்ப்ளீட்டாக நிறுத்துக்குவேன். இப்போ நாம் ஒரு சைக்கலாஜிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன பிரின்சிபல் அப்படின்னா, நோ கான்டாக்ட் ரூல். நோ கான்டாக்ட் ரூல்னால் என்ன அப்படின்னா, இன்னையிலேருந்து எத்தனை நாள் ஆனாலும் சரி, திரும்ப அவங்களே வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணுறது தான் நோ கான்டாக்ட் ரூல். இந்த நோ கான்டாக்ட் ரூலில் 3 ப்ராசஸ் மெயினாக நடக்கும். எக்ஸாம்பிள், சப்போஸ் இந்த நோ கான்டாக்ட் ரூல் 30 டேஸ் வச்சுக்கோங்க. அதாவது 30 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. முதல் 10 நாள் என்ன ஆகும்னா, ஃபேடிங் நெகட்டிவ் மெமரிஸ். அதாவது உங்களுடைய நெகட்டிவ் மெமரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மறக்கும். நீங்கள் சேஸ் பண்ணுறது, அழுது, கெஞ்சது, பைத்தியக்காரி மாதிரி கத்துனது, உங்களோட வீக்கான எல்லா திங்ஸுமே கம்ப்ளீட்டாக மறைக்கும். செகண்டு, அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பொண்ணுங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான எல்லா சைக்கலாஜிக்கல் வீடியோஸையும் நம்ம சேனலில் போடுவோம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லவ் குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டு, ரைஸ் ஆஃப் பாசிட்டிவ் மெமரிஸ். அதுக்கப்புறம் அடுத்த 10 டேஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை பற்றி பாசிட்டிவ் மெமரிஸாக அவர் மைண்டில் தோணும். ஓகே, உங்க கூட சந்தோஷமாக இருந்தது, உங்களை லவ் பண்ணுறது, உங்களை கிஸ் பண்ணது, உங்க கூட ஹாப்பியாக இருந்தது எல்லாமே அவர் மைண்டில் தோணிகிட்டே இருக்கும். 3வது, உங்களை அவர் ஆட்டோமேட்டிக்காக மிஸ் பண்ண ஆரம்பிப்பார். இப்போ என்ன தான் பிரச்சனை ஆனாலும் சரி, 20 டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா 20, 25 டேஸ், 30 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் நீங்கள் வரவே இல்லை. இப்போ உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிப்பார். இங்கே தான் ஃபோமோங்கிற ஒரு பிரின்சிபல் ஒர்க் ஆகும், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அது என்னது அப்படின்னா, ஒரு பொருளை இறந்துருங்கிற ஸ்டேஜ் போயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ரொம்ப வேல்யூவாக இருக்கும். எக்ஸாம்பிள், கையில் வந்து ஒரு வாட்ச் கட்டியிருப்பீங்க, மதிக்கவே மாட்டீங்க, கண்டுக்கவே மாட்டீங்க, அதை நினைக்கவே மாட்டீங்க. பட் ஒன்ஸ் அதை மிஸ் பண்ணோடனே அதை ரொம்ப ரொம்ப வேல்யூவாக நினைப்பீங்க, அது திரும்ப வேணும்னு நினைப்பீங்க. இதுதான் ஃபோமோ. ஸோ இப்போ 30 டேஸ் ஆச்சு, இன்னும் நீங்கள் வரவே இல்லைன்னொடனே உங்களை மிஸ் பண்ணிடுவார். இப்போ உங்களோட வேல்யூ ரொம்ப ரொம்ப ஹையாக தெரியும். இப்போ தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவார். அவர் உங்களை காண்டாக்ட் பண்ணால் என்ன அர்த்தம்? அவர் உங்களை மிஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு உங்கள் மேலே பழையபடி இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ணியிருக்காரு. ஃபைன். இப்போ அவர் நம்மகிட்ட பேசும்போது அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் லெவலில் நம்மகிட்ட பேசுகிறாங்களோ அதை டிபெண்ட் பண்ணி அவங்க நம்மளை சேஸ் பண்ண வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் பழையபடி லவ் பண்ணிடுவாங்க. அது எப்படிங்கிறத பற்றி இன்னொரு நாள் நான் கிளியராக வீடியோ பாடுறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.